ChatGPT ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வாரத்துக்கு $5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPTனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ChatGPTனா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ChatGPT யூஸ் பண்ணி எப்படி பிளாக் எழுதி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட பிளாகரோ இல்லை நீங்கள் பிளாக் வெப்சைட் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேலை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட நீச் சம்மந்தப்பட்டு ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஊபர் சஜஸ்ட் வெப்சைட்குள்ளே போய்க்கிறேன். இந்த ஊபர் சஜஸ்ட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா இது ஃப்ரீ அக்கௌண்ட் தான். நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீவேர்டு ஐடியாஸ்னு ஒரு டேப் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும். ஸோ இங்கே உங்களோட கீவேர்டு, உங்களோட நீஷ் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு மெயின் கீவேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் மேக் மணி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் மேக் மணின்னு போட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷு, லொக்கேஷன் இந்தியன் டிஃபால்ட்டாக வந்திருக்கும். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு ஆல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஊபர் சஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்இஓ டிஃபிகல்ட்டி இங்கே காட்ட மாட்டேங்குது, வெறும் டோட்டல் வால்யூம் மட்டும் தான் காட்டுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கீவேர்டு பிளானரில் போய் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கூகுள் கீவேர்டு பிளானருக்கு வந்துட்டேன். இங்கே நான் சேம் அதே கீவேர்டு அடிக்கிறேன். மேக் மணின்னு அடிச்சுட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷு, கண்ட்ரி இந்தியாவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆல் லொக்கேஷன்லேருந்து சர்ச் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், டோட்டல் மந்த்லி சர்ச் எவ்வளோ ப்ளஸ் காம்படிஷன் லெவல் என்ன அப்படின்றத காட்டுது. இதில் நம்ம கொஞ்சம் லோ காம்படிஷனாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரேங்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் லோ காம்படிஷன் சர்ச் பண்ணுறேன். லோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு மேக் மணி ஆன் யூடியூப் அப்படின்னு ஒரு லோ காம்படிஷன் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை ஒரு கீவேர்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து இங்கே ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட் த பிளாக் டாபிக் டைட்டில்ஸ் அபவுட், நம்ம சர்ச் பண்ணோம் இல்லைங்களா கீவேர்டு, அந்த கீவேர்டை போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைட்டில்ஸ் கொடுக்கும், பிளாக் டைட்டில்ஸ், எந்தெந்த டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 டைட்டில்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரேட் மோர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 டைட்டில்ஸ் கொடுத்துருக்கு, மறுபடியும் செகண்ட் ஒரு 5 டைட்டில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பிளாகாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு அந்த எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ இதில் இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இதை நான் எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் எழுதுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சர்ச் டேர்ம் என்டர் பண்ணுறேன். ப்ரொவைட் த பிளாக் அவுட்லைன் ஆஃப் திஸ் டைட்டில்னு போட்டு இந்த ஃபஸ்ட் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நமக்காக அவுட்லைன் இங்கே எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எழுதிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக அழகாக ஒரு அவுட்லைன் எழுதிருச்சு. ஸோ நம்மளோட டைட்டில் ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட பிளாக் டைட்டிலு. இங்கே கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அவுட்லைன் கிரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா. அந்த அவுட்லைனை நம்ம இதை எழுதுவோம். இந்த ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஹெட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் இப்போது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போடுறேன். ப்ரொவைட் த பிளாக் செக்ஷன் ஆஃப் திஸ் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேங்க. இதை காப்பி பண்ணிட்டு இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் போட்டுறேன். ஸோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நமக்காக இங்கே இன்ட்ரோடக்ஷன் எழுதிருச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி மற்ற செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே இது எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி 1, 2 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஃபுல் பிளாகை எழுதி முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இது பிளாஜரிசம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதை நம்ம ரீரைட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஹியூமன் ரீட் பண்ண மாதிரி நம்ம காட்டணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். கூகுளில் டியூப்ளி செக்கர் ஆர்டிகல் ரீரைட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணோன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டாக வருதுங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம காப்பி பண்ண பிளாக் போஸ்ட் ஃபுல்லாக இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் இதில் நான் டைட்டிலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரீரைட் த ஆர்டிகல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபுல்லாக ரீரைட் பண்ணிடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறதுக்கு
இங்கே காப்பின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே இருக்கிற பிளாக்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த எழுதுனதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆர்டிக்கல் ஃபுல்லாக ரீரைட் பண்ணி அதை வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம GPT-2 அவுட்புட் டிடெக்டரில் போட்டு இதை செக் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கண்டென்ட் வந்து பார்த்தா ஏஐ எழுதுன மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, கூகுள் அல்காரிதம் ஒரு ஏஐ தான். அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இது ஒரு ஏஐ எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்கே நம்ம அந்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கேருந்து சும்மா இந்த இன்ட்ரொடக்ஷன், இந்த ஸ்ட்ராட்டஜி 1 இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் இருக்கிறத காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீல் 99% இருக்குது, ஃபேக் அப்படின்னு 10% இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரியல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட். இப்போ வந்து நீங்கள் medium.com வெப்சைட்டில் வந்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். அதனால நான் டேரெக்டாக ரைட்டை கிளிக் பண்ணுறேங்க. நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பிளாக் போஸ்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து டைட்டில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மற்ற ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்டிக்கல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து டாபிக் 2-3 கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் டேக் செட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில அப்லேட் லிங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, இதையே கொஞ்சம் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே எடிட் ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா, நான் எடிட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மகிட்ட டியூ படி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விட்ஐக்யூ, இந்த மாதிரியான அப்லேட்லாம் அப்லேட் டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ஐக்கான் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து அந்த அப்லேட் லிங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லிங்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிடலாம். சேம் இதே ஆர்டிக்கலை வந்துட்டு நீங்கள் வந்து கோராவிலையும் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் quora.com வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் quora.com வெப்சைட் வந்து போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறத ஃபுல்லாக வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பிளாக்கிங் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கூட யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா போஸ்ட் ஆகிடும். இப்போ நான் அதை ஆட் பண்ணாமல் சும்மா போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளோட போஸ்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு கோராவில் வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி இப்போ இந்த medium.comல நீங்கள் ஆட் பண்ணிக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யாராவது வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது மூலிமா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் medium.comல நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது இது நிறைய பேர் உங்களுக்கு பார்க்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து medium.comல இருந்தும் மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.